நல்ல விசேஷத்தை வாக்கு பண்ணினேன், ஒரு நல்ல வீடு கட்டுவேன்னு சொல்லி நல்ல விசேஷம் எனக்கு கொடுத்தீரு, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்றோம். 29 சொல்றோம், இப்பொழுது அடியாரின் வீடு என்றென்றைக்கு முன்பாக இருக்கும்படி இந்த ஆசீர்வதிக்கிறோம். ஒரே நீ கொடுத்த வீடு, அந்த வீடு என்னது இல்லை, அது உம்மது நோக்கு முன்னாக இருக்குது, நீதான் கொடுத்தீங்க. அதனால அந்த வீட்டை நோக்கு முன்பாக வைக்கிறேன், அது ஆசீர்வதியும். நோக்கு முன்பாக வைக்கிற அந்த ஆசீர்வதியும். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரதை சொல்லி ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் கடைசி வரணும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்னா ஒன்று நான் நிலைவரப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதுபோல ஆண்டவர் தேவன் ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜ், இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க ராஜா. ராஜா என்ன பண்றான், எனக்கு வீடு வேணும்போது கடவுளுக்கு ஒரு குழு நினைக்கிறான். நானா போய் வீடை கட்டி எடுத்துக்கூடாது, கட்டக்கூடாது, கடவுள் கொடுத்தது வீட்டில் வாசம் பண்ணுவேன். கடவுள் சொல்றாரு உனக்கு நான் வீடு கட்டுவேன்னு சொல்றாரு. அந்த வீடை வந்து என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட பிரதிஷ்டை பண்ணும்போது நீ இந்த வீட்டு ஆசீர்வதியும், இந்த வீடு கடைசி வரையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், உனக்கு முன்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். அதனால நம்ம எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு நல்ல அழகான வீட்டை கட்டிக்கிறாங்களே, இந்த வீட்டை முன்பாக நம்ம வைக்கணும், இந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும், இந்த வீடு என்னென்னைக்கு ஆசீர்வதிக்கணும், கடைசி வரையில இந்த வீடு ஒரு குறைவு இல்லாமல் இந்த வீட்டுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டோம். எந்தெந்த பொருட்கள்லாம் நான் வாங்க நினைக்கிறோம், என் உள்ளத்தின் ஆளுநருக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அந்த திட்டங்களை தேவன் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஏதாவது சாட்சி சொல்லிக்கலாம், ஏதாவது வீட்டில் ஒரு சபை கூட்டம் நம்ம நடத்தணும். சபையில் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம வீட்லேயும் நம்மளுக்கு வாரம் நம்ம எப்பாவது கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஐயா இந்த அம்மா நான் இங்கே தான் இருக்கேன்.